தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை அகில இந்திய தொகுப்பிற்கு ஒப்படைப்பதற்கு தவேக அரசுதான் முழு பொறுப்பு என்று திமுக எம்பி வில்சன் தெரிவித்தார். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் பெற்றுத்தந்த உரிமையை தவேக அரசு தவறவிட்டு தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது மக்களுக்காக இந்த சீட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்றது மக்கள் சேவை செய்வதற்காக இந்த மாதிரி ஒரு சீட்டு கிரியேட் பண்ணி இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்காக கொடுக்க வேண்டிய அந்த சீட்ஸு இதை நாங்கள் ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சரண்டர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்படி அவர் வாலண்டியராக சொல்ல, நீதிமன்றமும் அந்த மாதிரி 152 சீட்டை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சரண்டர் பண்ணுங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இவர் ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு, அதாவது எங்களுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் அவர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது சம்பந்தமாக நேற்றுக்கு ஒரு கடுமையான ஒரு அறிக்கை கொடுத்தார். அவர் இது போன்றது மக்களுக்கு செய்கிற துரோகம். ஏன்னா மருத்துவம் என்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த உச்சநீதிமன்றத்தில் மட்டும் அன்னைக்கு ஆஜராகி இந்த மாதிரி நாங்கள் சீட்டை சரண்டர் பண்ண முடியாது, ஏன்னா பர்சன்டைல் குறைக்க சொல்லி அந்த ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் கவுன்சிலிங்கை நடத்தவில்லைன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக உச்சநீதிமன்றமும் கொஞ்சம் அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் சர்வீஸ் கேண்டிடேட்டு 92 பேர் அப்ளிகேஷன் போட்டுட்டு அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு. இப்போ இந்த 152 சீட்டை ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சரண்டர் பண்ணி இந்த பர்சன்டைல குறைச்சாங்கன்னு வச்சுக்க மார்க்கு. இப்போ வெளியூர்ல இருந்து மாணவர்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட 152 சீட்டை எடுத்துக்க போறாங்க. இது யாருக்கு லாபம்? தமிழ்நாடுடைய வளங்களை நம்ம பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய ஒரு அரசு இப்படி ஒன்றிய அரசுக்கு பயந்து கொண்டு இது இந்த சீட்டை நாங்கள் சரண்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கணும். நம்மளுடைய உரிமைகளை நம்ம விட்டு கொடுத்தது தான் இந்த தமிழக அரசுன்னு ஒரு காண்டக்டே காட்டுகிறது.